ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லாமல் பாதாம் முந்திரி இல்லாமல் சூப்பரான ஒரு கிரேவி செய்ய போகிறோம். என்ன கிரேவி அது பார்த்துக்கலாமா? முன்னாடி லைக் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே வாங்க. வீடியோக்குள்ளே ஃபுல் அண்ட் ஃபுல்லு நிறைய டிப்ஸ் இருக்குங்க, தெரிஞ்சுக்கலாம். ஒரு அக்கா சொன்னாங்க, வீடியோ பார்த்தேங்க. அந்த அக்கா என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் வந்து சமையல் வீடியோ நிறைய போட்டேங்க. சமையல் வீடியோ போடுறதுக்கு வியூஸே போகல. நானும் எவ்வளோ கஷ்டப்பட்டு நெய், பாதாம், முந்திரி, பருப்பு அது இதுன்னு சொல்லிட்டு வாங்கி வந்து ஸ்வீட் செஞ்சு போட்டேன். நிறைய வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம் செஞ்சு போட்டேன். பார்த்து வாங்கி செஞ்சு போட்டேன். ஆனால் வியூஸே போகலன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, நம்மக்கிட்ட என்ன இருக்கணும் அதை தானங்க சமைக்க முடியும். ஏன்னா இப்போ எல்லாருக்கும் இருக்கிறவங்க எல்லாம் பாதாம், முந்திரி, பருப்புலாம் போட்டு செய்கிறாங்கன்னா அவங்க இருக்குது செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ அதை தானே செய்ய முடியும். அப்படி தானே நம்ம காலங்காலமாக பாமர மக்கள்கிட்ட என்ன இருக்குதோ அதை தான் நம்ம சமைச்சு சாப்பிட்றோம். ஸோ அதனால நம்மக்கிட்ட இருக்கிறத மட்டும் சமைச்சு போடலான்றது தான் என்னோட கருத்து. சுதா பாபு சமையல் அப்படி தான் போயிட்டு இருக்குது. நீங்கள் ஆரம்பத்துலேருந்து என் கூட பயணம் பண்ணுறவங்களா இருந்தாலும் தெரியும், இப்போ புதுசாக நீங்கள் ஜாயின் பண்ணி பார்த்தாலும் தெரியும். எப்பயுமே என்கிட்ட இருக்கிற ஒரு விஷயத்தை வச்சு தான் நான் வந்து பண்ணுவேன். ஆரோக்கியமாக இருக்கணும்னா ஆயில் குறைக்கணும், உப்பு குறைக்கணும், புளி குறைக்கணும், காரம் குறைக்கணும், இந்த மாதிரி எல்லாத்தையும் குறைச்சி பண்ணுவேன். இன்றைக்கி இருக்கிறத வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம்? பீர்க்கங்காய் இருக்குது. நம்ம பீர்க்கங்காயை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே டைரெக்டாக போயிடலாம். இன்றைக்கி குழம்புக்கு தேவையானதை எடுத்து வச்சாச்சு. இவங்க எல்லாத்தையும் நம்ம கவர்லேருந்து மாற்றி புதுசாக திருப்பி இதை பக்கத்தை மாற்றி எடுத்து வச்சுட்டு ஸ்டோர் பண்ணிடலாம். எப்பயுமே தினமும் கவர் மாற்றுங்க, காய்கறி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த டிப்ஸ் பிடிக்குதா பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வெங்காயம் நல்லா கழுவி எடுத்துப்போம். வெங்காயம், தக்காளியெல்லாம் நல்லா கழுவி தெரிஞ்சுப்போம். கிரேவியில் நம்ம முட்டையை வச்சு போட்டுக்க போகிறோம். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். தாளிக்கிறதுக்கு சோம்பு, ஒரே ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய். அரைச்சி போடுறதுக்கு தேங்காய், கூடவே பச்சரிசி. நீங்கள் வந்து அந்த பாதாம், முந்திரியெல்லாம் ஊற வச்சு அரைக்கிறீங்க இல்லையா, அதுக்கு பற்றி நம்ம பச்சரிசி யூஸ் பண்ணுறோம். தேவைக்கு உப்பு, ஆயில். இதுதான் நம்ம ரெசிபி மாஸ்டர் பீர்க்கங்காய். பாருங்கள், மிளகாத்தூளும் சிக்கன் மசாலா மட்டும் எடுத்துருக்கிற மஞ்சள் பொடி, வெங்காயம், தக்காளி. வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கிக்கணும். 2 பச்சை மிளகாய் கீறியாச்சு. இதுதான் நம்மளோட தேவைக்கான ரெசிபிஸ். செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பட்டர் போட்டு பீர்க்கங்காய் வதக்கும் போது சுவையாக இருக்கும். ட்ரை பண்ணுங்க. சம்டைம்ஸ் நான் லைவ் குக்கிங் போடும்போது ஃப்ரெண்ட்ஸ் என்ன பார்த்துட்டு கேட்பாங்க, எண்ணெய் ஊற்றுங்க தீந்துட போகுது அப்படிலாம் சொல்லுவாங்க. நான் ஸ்லோ குக்கிங்கில் பொறுமையாக நின்று நிதானமாக சமைப்பேங்க, அது ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். நிறைய கலாய்க்கிறதுனால நம்ம வந்து கெட்டு போயிட போகிறது இல்லை. ஆரோக்கியம் வந்து எனக்கு குறைய போகிறதும் இல்லை. நீங்களே சொல்லுங்கள், நம்மக்கிட்ட இருக்கிறத சமைக்கிறது நல்லதா இல்லை இல்லாததை நம்ம வாங்கி தான் அதை சமைச்சாதான் அது ருசிக்கும்னு நினைக்கிறது சரியா? சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். பீர்க்கங்காயை கொட்டி நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம். சும்மா கொஞ்ச நேரம் வதங்கினாலே அது வந்து போதுமானது. இந்த தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதே கடாயில நம்ம எண்ணெய் ஊற்றி தாளிக்க ஆரம்பிச்சோம். பொரிக்க வேண்டியதை பொரிச்சிட்டு அப்படியே சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா 3 ஒன்றா சேர்த்துக்கலாம். நல்லா பெரட்டி விட்டுலாம். இப்போ நம்ம இந்த கிரேவியை இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கவே இல்லை. நம்ம தேங்காய் கூட பாதாம் முந்திரியும் சேர்க்க போறது இல்லை. ஆனா இது ஹை லெவல், ஹை ரிச் டேஸ்டா தான் இருக்க போகுது. பீர்க்கங்காய் கிரேவி இதுக்கு முன்னாடி சாப்பிட்டுருக்கீங்களா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்க. வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலாவை சேர்த்துட்டு அப்புறமா வந்து இந்த பீர்க்கங்காவை சேர்த்துப்போம். ஏன்னா மசாலா வந்து இந்த எண்ணெயிலே நமக்கு வதங்கணும். ஏன்னா நம்ம குக்கிங் வந்து ஆயில் ஃப்ரீ குக்கிங்கிறதுனால எண்ணெயில் வதங்கிறதுக்கு நான் இப்போ போட்டுடுறேன். ஆச்சா, மிளகாத்தூளும் சிக்கன் மசாலா மட்டும்தான் இருக்குது இதில். லோ குக்கிங்கில் நல்லா பெரட்டி விட்டுடலாம். இப்போ வந்து நம்ம இது மேலேயே பீர்க்கங்காயை சேர்த்துடலாம். ஏன்னா நீர் சத்து இருக்கிறதுனால அதில் இருக்கிற நீரெல்லாம் பிரிஞ்சு வந்து மசாலா வந்து வதங்கிடும், பச்சை வாசனைலாம் போயிடும். ட்ரை பண்ணுவோமா? நம்ம பீர்க்கங்காவை பட்டர் போட்டு லைட்டாக வதக்கும். பட்டர் இருந்தது, அதனால நான் யூஸ் பண்ணேன். பட்டர் போட்டு வதக்கும் போது ஒரு நல்ல வாசனை இருக்குது, அதனால் ட்ரை பண்ணேன். நம்ம பெரட்டி விட்டுட்டு லேசாக பெரட்டி விட்டுட்டு பார்க்கறதுக்கே நல்லா வந்து இப்படியே பொரியல் கூட பண்ணி சாப்பிடலாம், நல்லாவே இருக்கும்.
எல்லா விஷயத்துக்குமே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க வேணாம். இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லாமல் பட்டை லவங்கம் அதை மட்டும்தான் சேர்க்குறோம். கூட சோம்பு பொரிக்கிறதுக்கு சுவை வந்து நல்லாவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வதங்கிடுச்சு. தேவைக்கு தண்ணி ஊற்றிடலாம். பீர்க்கங்காவிலே தண்ணி பிரிஞ்சு வரும், அதனால நம்ம சிக்கனாவே ஊற்றிக்கலாம். இது வந்து சப்பாத்தி, சாதம், தோசை, இட்லி எல்லாத்துக்குமே செட் ஆகும். இப்போ தேவைக்கு நம்ம உப்பு சேர்த்துக்குவோம். பீர்க்கங்காய் அதிகமாக உப்பு எடுத்துக்குவோம், அதனால ஸ்டார்டிங்கில் கம்மியாக போட்டுவோம். லோ குக்கிங்கில் இருந்ததை நம்ம கொஞ்சம் ஸ்பீட் ஆக்கிடுவோம். அவ்வளோதான், கொதி வரட்டும். நம்ம தேங்காவும் பச்சரிசியும் அரைச்சி எடுத்துப்போம். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். சப்பாத்தி, கிரேவி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். சாதத்துக்கு செம்மையாக இருக்கும். எல்லா கிரேவி டைப்லையுமே வந்து நம்ம முட்டை வச்சு போட்டோம்னா சூப்பராக இருக்கும். சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். ஆட்டோ, பஸ்ஸு, காரு எல்லாம் போயிட்டு இருக்குது. ரோடு பக்கத்துலேயே இருக்குது. அதனால் இந்த இறைச்சல் சவுண்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கழுவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கூடவே தேங்காய் போட்டு அரைச்சிக்க போகிறோம். கொஞ்சம் முந்திரி, பாதாம், கசகசா இதெல்லாம் போட்டு அரைக்கிறது டேஸ்ட்டு இதிலே வந்துடும். இல்லாத டைமில் இதை யூஸ் பண்ணிப்போம். எப்பயுமே நான் வந்து என்கிட்ட பாதாம் முந்திரிலாம் இருக்காது. நான் பச்சரிசி போட்டு தேங்காவோடு அரைச்சி ஊற்றுவேன். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் ரோடு பக்கத்துலேயே இருக்குது. நான் எப்படி வாய்ஸ் கொடுத்தாலுமே அது சத்தம் அதிகமாக இருக்குது. நான் சமைக்கும் போதே வாய்ஸ் கொடுத்து பேசிட்டா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் நான் வாய்ஸை ரிமூவ் பண்ணிட்டு பேசணுன்னா சம்திங் எல்லாம் மறக்கிறாங்க. அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. பீர்க்கங்காய் கிரேவி அது பாட்டு கொதிச்சுட்டு இருக்கட்டும். நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிற பச்சரிசியும் தேங்காவும் ஃபஸ்ட்டு பல்ஸ் விட்டு அரைக்கணும். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைக்கணும். ஏன்னா மிக்ஸி ஜார் ஃபுல்லாக தேங்காய் கிடையாது, கம்மியாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைக்கணும். அப்போ தான் கரெக்டாக வரும். முட்டையும் வந்து வேக வச்சுருக்கிறேன் இந்த கிரேவியில் சேர்த்துக்கிறதுக்கு. பச்சரிசியும் தேங்காவும் நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சாச்சு குழம்புல சேர்க்கறதுக்கு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொதிச்சாச்சு. பீர்க்கங்காய் வெந்தாச்சு. அரைச்சி வச்ச தேங்காவும் பச்சரிசியும் பேஸ்ட்டையும் சேர்த்துருவோம். இதில் இப்போ நம்ம எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அதை சேர்த்துட்டு நம்ம ஊற்றிடலாம். ஏன்னா ஸ்டார்டிங்கில் நம்ம தண்ணி கம்மியாக வச்சோம், அதனால இப்போ தண்ணி நிறைய சேர்த்துக்கலாம். இதில் பச்சரிசி நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் ஆற கட்டித்தன்மை வரும். ஸோ அதனால் தயங்காமல் தண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ தான் சாதத்துக்கும் செட் ஆகும். தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்கும் செட் ஆகும். தேங்காவோட பச்சரிசியும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிறதுனால இதில் கொஞ்சம் மசாலா வாசனை, பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 8 நிமிஷம் ஆச்சும் கொதிக்க விட்டு இறக்கிடுவோம். குழம்பு கொதிச்சாச்சு. இது வரைக்கும் வீடியோவுக்கு லைக் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். பீர்க்கங்காய் நல்லா குழைவாக ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, எனக்கு கலர் அடிக்குது ரோட் சைடில். சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். இப்போ கொத்தமல்லி, கருவேப்பிலை அலசி வச்சுருக்கோம். எக்கு வேக வச்சுருக்கோம். வேக வச்சு மட்டும் இல்லை, கீரல் போட்டு குழம்புல போடணும். அப்பதான் உப்பு, காரம், புளிப்பு, டேஸ்ட் எல்லாம் சேர்ந்து அந்த முட்டை ரொம்ப சூப்பரா இருக்கும். கறி சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். காரக்குழம்பு, கிரேவி, குருமா குழம்பு எதுல வேணாலும் இப்படி முட்டையை சேர்த்து சாப்பிடும்போது செம்மையா இருக்குங்க. அவ்வளோதாங்க. நிச்சயமா சொல்றேன், இந்த மாதிரி கிரேவி நீங்க சாப்பிட்டே இருக்க மாட்டீங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்காம யாரும் கிரேவி செய்யவே மாட்டாங்க. 99% இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்காம வெறும் பட்டை, லவங்கம், கிராம்பு, சோம்பு மட்டும் போட்டு தாளிக்கும் போது சூப்பரா இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்க. சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவிலாம் வைக்கும் போது எல்லாரும் சொல்லுவாங்க தேங்காவோட பாதாம் முந்திரி அரைச்சு போட்டா சூப்பரா இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம எதுவுமே இதுக்கு சேர்க்கல. நம்ம சாதத்துக்கும், சப்பாத்திக்கும், தோசைக்கும், இட்லிக்குமே செமையா இருக்கும். நாங்க சாப்பிட்டுருக்கோம். பீர்க்கங்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நம்ம பீர்க்கங்காவை தோல் சீவி வச்சிருக்கோம். இந்த தோல்ல என்ன ரெசிபி செய்ய போறேன்னு மறக்காம அடுத்த வீடியோல பாப்பீங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி செஞ்சு காமிக்கிறேன். வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நல்ல ஆரோக்கியமான சமையல் பார்க்கலாம். கோடை காலத்துக்கு என்னென்ன சாப்பாடு சமைச்சு சாப்பிடணும்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இன்னைக்கு சமையல் பீர்க்கங்காய் கிரேவி. எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாங்க.